வெல்கம் டு ஸ்டாக் பேசிக்ஸ். இது உங்கள் பங்குச்சந்தைக்கான உலகம். இந்த சேனல் மூலமாக நம்ம பங்குச்சந்தைனா என்ன, அதனோட ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ், கேண்டில் ஸ்டிக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ், பேட்டர்னிங், ட்ரேடிங் இது போன்ற பல விஷயங்களை கற்றுக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஐபிஓன்னு சொல்லப்படுற இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னா என்ன, அதோட யூசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு கம்பெனி ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஐபிஓ ப்ராசஸுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ எஸ்பிஎன் கம்பெனின்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கம்பெனி ஐபிஓ ரிலீஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன ப்ராசஸை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அந்த எஸ்பிஎன் கம்பெனி என்ன பண்ணணும், ஒரு பேங்க், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கை ஹையர் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கை மெர்ச்சன்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேங்க் இருக்குது, லைக் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க். இது எல்லாமே பேங்கிங் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக, அதாவது ஒரு கம்பெனியை மெர்ஜ் பண்ணுறதுக்கோ அக்வயர் பண்ணுறதுக்கோ அந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரியான ப்ராசஸை செப்பரேட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த எஸ்பிஎன் பேங்க் என்ன பண்ணணும், இது மாதிரியான ஒரு பேங்கை முதல்ல ஹையர் பண்ணணும். ஓகே, இப்போ எஸ்பிஎன் கம்பெனி ஒரு பேங்கை ஹையர் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேங்க் எஸ்பிஐன் கம்பெனியோட ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட், கம்பெனியோட ரெப்புடேஷன், கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் மற்றும் வேல்யூவேஷன், அதுவும் இல்லாமல் கம்பெனியோட ரிலேஷன்ஷிப், என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்களோட பார்ட்னர்ஷிப் எப்படி, இன்ஸ்டிடியூஷனல் ரிலேஷன்ஷிப்போட டைப்ஸ் எப்படி இருக்குது, இது மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணி தான் அந்த எஸ்பிஎன் கம்பெனிக்கு அக்செப்ட் பண்ணுறதா இல்லையான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்பிஎன் கம்பெனிக்கு இது மாதிரியான ரெக்கார்டு எல்லாமே பக்காவாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பேங்கை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கை அவங்களால ஹையர் பண்ண முடியும். இப்போ இந்த எஸ்பிஎன் கம்பெனிஸ் ஒரு பேங்கை ஹையர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதற்கான நெக்ஸ்ட் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டியூ டிலிஜென்ஸ் அண்ட் ஃபைலிங். அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் எஸ்பிஎன் பேங்க்ஸோட டிலிஜென்ஸ் அண்ட் ஃபைலிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங் சொல்லுவாங்க. அண்டர் ரைட்டிங்கிறது இந்த பேங்க்குக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்குக்கும் இந்த எஸ்பிஎன் கம்பெனிஸுக்கும் உண்டான ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் நிறைய டைப் ஆஃப் அண்டர் ரைட்டிங் இருக்குது. அண்டர் ரைட்டிங்கில் ஒன் ஆஃப் த டைப் அப்படிங்கிறது ஃபர்ம் கமிட்மெண்ட். ஃபர்ம் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த எஸ்பிஎன் கம்பெனி உதாரணத்துக்கு 500 crores ஐபிஓ மூலமாக பணம் திரட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அந்த 500 crore கமிட்மெண்ட், அதாவது கேரண்டி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் 500 crore குறைவான ஐபிஓ மூலமாக பணம் திரட்ட முடிஞ்சுது அப்படின்னா பேங்க் வந்து கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த எஸ்பிஎன் பேங்க்குக்கு ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணி ஆகணும், அதாவது 500 crores பே பண்ணி ஆகணும். அது மாதிரி 500 crore மேலே எவ்வளோ அதிகமாக பணம் திரட்டப்படுதோ அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோடது. ஸோ இந்த லாஸ் அண்ட் கெயினுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் பொறுப்பெடுத்துப்பாங்க. எஸ்பிஎன் கம்பெனிக்கு அவங்க ஐபிஓ மூலமாக பணம் திரட்ட டிசைட் பண்ண 500 crore முழுமையாக கிடைக்கும். அண்டர் ரைட்டிங்கோட நெக்ஸ்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எஃபர்ட்ஸ் அக்ரிமெண்ட். அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் எஸ்பிஎன் பேங்கோட இஷ்யூ பிரைஸ், வேல்யூவேஷன், ப்ரைசிங் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி மார்க்கெட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனால் ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கமிட்மெண்ட் கேரண்டி தரமாட்டாங்க. அதாவது எவ்வளோ பணம் திரட்டி தருவாங்கிறதுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. அது மார்க்கெட்டில் அந்த ஐபிஓக்கு உண்டான ரெஸ்பான்ஸை பொறுத்தது. அண்டர் ரைட்டிங்கில் நெக்ஸ்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் அண்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த எஸ்பிஎன் கம்பெனிஸோட ஐபிஓ சைஸுங்கிறது பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, அதாவது 10,000 கோடிக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை ஒரு பேங்கால் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால அவங்க நிறைய பேங்கோட டைப் வச்சு ஹையரிங் பண்ணி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த ஐபிஓ அமௌண்ட்டை டிஸ்ட்ரிபியூஷன் முறையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அமௌண்ட்டை திரட்டுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பேங்க் வந்து 1000 crores ஹேண்டில் பண்ணலாம், அதர் பேங்குங்கிறது 2000 crore, இன்னொரு பேங்க் 500 crore அந்த பேங்கோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த சிண்டிகேட் அண்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிண்டிகேட் அண்டர் ரைட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பேங்கில் மெயின் பேங்கை லீட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர் பேங்க்ஸ் மற்றும் மேனேஜர்ஸை பார்ட்டிசிபேட்டிங் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எஸ்பிஎன் கம்பெனிஸ் ஒரு பேங்க் ஹையர் பண்ணிட்டாங்க, அண்டர் ரைட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இந்த கம்பெனியோட ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸை ரெடி பண்ணுவாங்க. அதாவது கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய டாக்குமெண்ட் தான் இந்த ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்னென்ன டீட்டெயில் இருக்கும் அப்படின்னா கம்பெனி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது பிஸ்னஸ் டீட்டெயில் இருக்கும். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், அதாவது கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜஸ் எவ்வளோ இருக்குது அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ், அப்புறம் பிஸ்னஸ் பிளான், ஃபியூச்சர் எஸ்டிமேஷன்ஸ், அப்புறம் கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது, கம்பெனியோட ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, அப்புறம் ஃபுல் ஃபைனான்ஷியல் டீட்டெயில்ஸ், அதாவது பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. இது மொத்தத்தில் ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனியை பற்றி டீட்டெயில்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ரெடி பண்ணி வெளியிடுறதா இந்த ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இந்த ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் மூலமாக கம்பெனி பற்றி முழுமையான டீட்டெயிலை தெரிஞ்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஐபிஓ ப்ராசஸோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஃபைலிங். எந்த ஒரு ஐபிஓக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஃபைலிங்கிறது முக்கியம். அதாவது செபியோட அப்ரூவல் வாங்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்ரூவல், அதாவது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியோட அப்ரூவல் அண்ட் ஃபைலிங் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் கம்பெனிஸோட ஆக்ட் கம்ப்ளீட் பண்ணணும், அதாவது செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட், இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். அது இந்த ப்ராசஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோட வேலை தான். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஐபிஓ வெளியிடுறதுக்கு முன்னாடி இந்த எல்லா அப்ரூவல்ஸையும் ஃபைலிங்கையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைசிங். இந்த ப்ரைசிங் ப்ராசஸிங் கம்ப்ளீட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோட ஒர்க் தான். இதில் என்னென்ன இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கம்பெனியோட வேல்யூஷன் என்னங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் இஷ்யூ சைஸ் என்ன அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதாவது ஒரு கம்பெனியோட வேல்யூஷனில் எவ்வளோ போர்ஷனை ஐபிஓக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் இஷ்யூ ப்ரைஸ் என்னங்கிறதையும் முடிவு பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன, எவ்வளோ குவான்டிட்டி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் லாட் சைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. லாட் சைஸுங்கிறது நம்ம ஐபிஓவில் ஒரு ஷேரை வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஷேர் 2 ஷேர் அப்படின்னு வாங்க முடியாது. ஒரு லாட் சைஸில் தான் வாங்க முடியும். அதாவது 50 ஷேர் 100 ஷேர் அப்படிங்கிறது லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மல்டிபிள் ஆஃப் லாட் சைஸில் நம்ம அப்ளை பண்ண முடியும். அது மாதிரி ஒரு ஷேரை ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. அதாவது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸடாக ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா புக் பில்டிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு ஒரு ப்ரைஸ் பேண்டுன்னு ஒன்று முடிவு பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ரேஞ்ச் ப்ரைஸ் இருக்கும். அதாவது 80 to 100 rupees ஒரு ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ சப்போஸ் ஒரு இன்வெஸ்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க இந்த 80 to 100 அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பிட்டிங் ப்ராசஸில் அப்ளை பண்ணுற மாதிரியான ப்ராசஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ அப்ளிகேஷன் வருதோ, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கோ, அதற்கேற்ற மாதிரி கம்பெனி டிசைட் பண்ணி ஐபிஓ ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஐபிஓ வெளியிடுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டும்தான் அது எல்லா இன்வெஸ்டர்ஸுக்கும் ரீச் ஆகும். இந்த மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தனியாக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது மிகவும் அதிகம் பணம் படைத்தவர்கள், அவங்களுக்கு தனியாக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நம்மள மாதிரியான பப்ளிக்கு டெலிவிஷன் மற்றும் நியூஸ் பேப்பர் இது மாதிரியான சேனல்ஸ் மூலமாக அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறது தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ். அதாவது ஐபிஓ அப்ளைங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அந்த கம்பெனியோட ரீச்சுக்கு ஏற்ற மாதிரியும் டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் மார்க்கெட்டிங் ஏற்ற மாதிரியும் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், பப்ளிக்ட்ட இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த அப்ளிகேஷனுங்கிறது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனாகவும் இருக்கலாம், அது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனாகவும் இருக்கலாம். இது கம்பெனியோட ரீச்சை பொறுத்தது. அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கம்பெனி உதாரணத்துக்கு 1000 கோடி ஐபிஓ அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 1000 கோடிக்கும் குறைவாக அப்ளிகேஷன் வருது அப்படின்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த 1000 கோடிக்கு அதிகமாக அப்ளிகேஷன் வருது அப்படின்னா அது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை மடங்கு அதிகமாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது பொதுவாக பிட்டிங் ப்ராசஸ்ங்கிறது 3 to 5 days வந்து ஓப்பனில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் அலாட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அப்ளை பண்ண எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸுக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருப்பாங்க. அதாவது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அலாட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு இவ்வளோ அலாட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் பப்ளிக் ஜென்ரலுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அலாட் பண்ணியிருப்பாங்க. அதற்கேற்ற மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எல்லாருக்கும் அப்ளை பண்ணது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸோட ஃபைனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. இது பொதுவாக எப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓ இஷ்யூ க்ளோஸ் டேலேருந்து 3வது நாள், அதாவது 3 days கம்ப்ளீட் ஆன பிறகு இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா எனி டைம் யார் வேணாலும் வாங்கி விற்கிற மாதிரியான நடைமுறைகள் நம்ம ரெகுலராக பண்ணுறதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மூலமாக ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி.